ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு சிறுகதை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள வஉசி நகரில் வசித்தான் சஞ்சய். உழைப்பாளி, நேர்மையானவன். அவன் மனைவி மாலதி அன்பும் பொறுமையும் நிறைந்தவள். 2 பிள்ளைகளுடன் வாழ்க்கை அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் சஞ்சயின் வாழ்க்கையில் அவன் தாய் தகப்பனின் பேச்சு அதிகமான தாக்கம் செலுத்த தொடங்கியது. மாலதி இப்படி செய்கிறாளாம், அப்படி பேசுகிறாளாம் என்று அவர்கள் தினமும் சந்தேக விதைகளை விதைத்தார்கள். முதலாக சஞ்சய் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் காலம் கடந்தது. அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. ஒரு மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த சஞ்சய் கோபமாக இருந்தான். மாலதி அன்பாக பேச முயன்றாள். என்னங்க, சோர்வா இருக்கீங்களா என்று கேட்டாள். ஆனால் சஞ்சய் கேட்கவில்லை. நீ என்னை ஏமாற்றுகிறாயா என்று அவன் கடுமையாக கேட்டான். மாலதி அதிர்ந்து கண்ணீர் மல்க, நான் உங்க குடும்பத்துக்காக தாங்க எல்லாத்தையும் செய்கிறேன் என்றாள். ஆனால் சந்தேகம் பிடித்த மனம் உண்மையை பார்க்கவில்லை. தாய் தகப்பனின் பேச்சை நம்பிய சஞ்சய் தனது மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு விலகினான். அந்த நேரத்தில் அவனுக்குள் ஒரு உண்மை எழுந்ததே இல்லை. இன்று உன் குடும்பத்தை பிரிக்க சொல்பவர்கள் நாளை உன்னுடன் நிலைத்து நிற்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு நாள் விலகி விடுவார்கள். காலம் கடந்து போனது. ஆண்டுகள் பறந்தன. வயது முதிர்ந்த சஞ்சய் ஒரு நாள் தனியாக அமர்ந்திருந்தான். அருகில் பேச யாருமே இல்லை. உடல் பலவீனம் அடைந்தது. மனதில் மட்டும் ஒரு நினைவுகள். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், அந்த பேச்சுகளை சொன்னவர்களே இப்போது அவன் அருகில் இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டு விலகிச் சென்று விட்டார்கள். நான் ஏன் கேட்டேன் என்று அவன் தலையை பிடித்து கொண்டான். தனிமையில் தவித்தான். ஆனால் அந்த வருத்தத்தால் எந்த பயனும் இல்லை. ஒரு நாள் அவன் பழைய வீட்டின் முன் சென்றான். அங்கே அவன் மகன் நின்றிருந்தான். முகம் மாறியிருந்தாலும் அன்பு மாறவில்லை. அப்பா என்று அவன் மெதுவாக அழைத்தான். அந்த ஒரு வார்த்தை சஞ்சயின் இதயத்தை உடைத்தது. என்னை மன்னிச்சிடு, நான் தவறு செய்து விட்டேன் என்று அவன் அழுதான். அந்த நிமிஷம் அவன் உணர்ந்தான், குடும்பத்தை இழந்த பிறகு வருத்தப்படுவது பயனற்றது. இருந்தபோதே மதிக்க வேண்டும். குடும்பத்தை பிரிக்க சொல்பவர்கள் எப்போதும் உன்னுடன் இருப்பதில்லை. சந்தேகம் வாழ்க்கையை சிதைக்கும், நம்பிக்கை அதை காப்பாற்றும். மனைவி, பிள்ளைகள் இவர்கள்தான் உண்மையான உறவு. பிரச்சனை வந்தால் பேசி தீர்க்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு செயல்படு. இன்று உள்ள உறவுகளை மதிக்க வாழ்ந்தால் நாளை தனிமையில் வருந்த தேவையில்லை. இது போன்ற கதைகளை கேட்க குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. பாய்.